விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் சில நாட்களுக்கு முன்புதான் நடித்து முடித்ததாக கூறப்படுகிறது. சுற்றுப்பயணத்திற்காக கேரவன் தயாராக இருப்பதாகவும் திருச்சியில் தொகுதியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை விஜய் ஆரம்பிக்கிறார். விஜய் சங்கீதாவின் மகன் ஜேசன் சஞ்சய் தற்பொழுது தனது முதல் படத்தை இயக்கி வருகிறார். ஜேசன் சஞ்சயின் முதல் படத்திற்காக ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்தியாவில் கொண்டாடப்படும் நடிகரான விஜயின் மகன் ஒரு இயக்குநராக அறிமுகமாகுவதே பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. பெரும்பாலும் ஒரு நடிகர் அல்லது இயக்குநரின் வாரிசுகள் நடிகர்களாகவே அறிமுகமாவது வழக்கமான ஒன்றாக திரைத்துறையில் இருக்கின்றது. அப்படி இருக்கையில் ஜேசன் சஞ்சய் வித்தியாசமான பாதையை எடுத்திருப்பது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தந்தை விஜய் சினிமாவை விட்டு விலகவிருக்கும் இந்த சமயத்தில் அவரின் வாரிசான ஜேசன் சஞ்சய் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க இருக்கின்றார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படம் வெளியாகும். அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே ஜேசன் சஞ்சய் இயக்கி வரும் முதல் படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இந்த படத்தின் டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசரை சம மாசாக சஞ்சய் தயார் செய்து வைத்துள்ளார். இதனை பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் வெளியிடவும் திட்டமிட்டுள்ளனர். இதில் விஜயும் சங்கீதாவும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? கோலிவுட் வட்டாரத்தில் ஜேசன் சஞ்சய் பற்றியும் அவரது படம் பற்றியும் பாசிட்டிவான டாக் இருந்து வருகிறது. தான் ஒரு மிகப்பெரிய இயக்குனரின் பேரன் மற்றும் வசூல் சக்கரவர்த்தியின் மகன் என எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் செட்டில் மிக அமைதியாக இருக்கிறார் ஜேசன். மற்றவர்களிடம் பழகும் விதமும் அருமையாக இருக்கின்றதா? இதனால் ஜேசன் சஞ்சய்க்கு தற்பொழுதே கோலிவுட்டில் நற்பெயர் கிடைத்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.